بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل الله ما يشاء. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபில் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ரூமி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அழகான உவமை கதை ஒன்றை சொல்லுகிறார்கள். ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் அனைவரும் சேர்ந்து நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு ஒரு நிபந்தனை ஒன்று வைக்கிறார்கள். ஒரு ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்யலாம். அந்த ஒரு ஆண்டு காலத்தில் அவர் எப்படியெல்லாம் விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் ஆளலாம். ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு அவரை விஷ செடிகள் நிறைந்த, கொடிய மிருகங்கள் வாழுகிற அடர்ந்த காட்டிலே சொல்லி விட்டு வந்துவார்கள். அதற்கு பிறகு அவர் ஊருக்குள், நாட்டிற்குள் வர முடியாது. இந்த நிபந்தனையோடு ஒவ்வொருவராக ஆட்சி செய்து வருகிறார்கள். அந்த வரிசையில் ஒரு புத்திசாலி அரசன் இருந்தார். அவனிடத்திலும் இந்த நிபந்தனை சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டு காலம் ஆளலாம், ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு உன்னை அந்த அடர்ந்த காட்டிற்கு அனுப்பி விடுவோம் என்பதாக சொன்னார். சரி என்று அந்த அடர்ந்த காட்டை பற்றி அவன் விசாரிக்கிறான். அங்கே விஷ செடிகள் நிறைந்திருக்கிறது, கொடிய மிருகங்கள் வாழுகிறது, இதுவரை சென்றவர்கள் மீண்டு வந்ததில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவன் என்ன செய்தான், அந்த அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய விஷ செடிகளை எல்லாம் அகற்றுவதற்கு ஆணையிட்டான். பிறகு அங்கு வாழுகிற கொடிய மிருகங்களை கொல்வதற்கு ஆணையிட்டான். பிறகு அந்த அடர்ந்த காட்டை நந்தவனமாக மாற்றுவதற்கு கட்டளையிட்டான். ஒரு வருடத்திற்குள் இவன் எப்படி அந்த காட்டை ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அப்படி ஒரு கொடிய காடு நந்தவனமாக மாறிவிட்டது. ஒரு ஆண்டு ஆட்சி முடிந்ததற்கு பிறகு இவனை அழைத்து போகிற போது, இதற்கு முன்பு ஆண்டவர்கள் எல்லாம் என்னை மன்னித்து விடுங்கள், தப்பிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக மக்களிடத்திலே கூக்குரலிட்டார்கள். ஆனால் இவன் மகிழ்ச்சியோடு போகிறான், சந்தோஷமாக போகிறான். அப்போது மக்கள் எந்த கவலையும் இல்லையா, அச்சம் இல்லையா என்பதாக கேட்கிற போது அந்த அரசன் சொன்னான், அந்த காடு இப்போது நந்தவனமாக இருக்கிறது. உள்ளே நான் சென்றால் சாப்பிடுவதற்கு கனி வர்க்கங்கள் இருக்கிறது, என்னை தாக்குவதற்கு எந்த கொடிய விலங்குகளும் இல்லை, அச்சப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதாக சொல்லுகிறான். இம்மை மறுமை இரண்டையும் நம்பி வாழுகிற ஒரு முஸ்லிம் மரணமானதற்கு பிறகு இருளடைந்த அந்த கபருக்குள், விஷ ஜந்துக்கள் வாழுகிற அந்த கபருக்குள் தான் செல்ல போகிறோம். எனவே அங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வழங்கக்கூடிய காரியத்தை தன்னுடைய நல்ல அறங்களை கொண்டு சீர் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் ஒரு புத்திசாலி முஸ்லிம் சொல்லுவான்,
அப்படி யோசிக்காதவன் விரும்பியவாறு வாழ்ந்துவிட்டு அங்கே கபருக்குள் சென்று சிக்கிக் கொள்வான் என்பதாக அல்லாமா ரூமி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த உவமை கதையை சொல்லுகிறார். எப்படி வாழுகிறோம் என்பதை விட எப்படி வாழ்வை நிறைவு செய்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய இறுதி தருணம் சிறப்பாக அமைய வேண்டும். ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கத்து குறைஷிகள் போடுகின்ற ஒரு ஒப்பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குறைஷிகளின் தரப்பிலிருந்து வந்து பேசக்கூடியவர் சுஹைல் இப்னு அம்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள். சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், பிஸ்மில்லாஹ் என்று மட்டும் எழுதுங்கள், ரஹ்மான் ரஹீமை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொன்னார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வை போடக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்கள் என்று சொன்னார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ எல்லாவற்றிற்கும் எதிராக கடுமையாக நடந்து கொண்டவர் சுஹைல் இப்னு அம்ர். கடைசியில் அது ஒரு நிபந்தனை இப்படி வருகிறது, மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்தவர்களை மதினாவாசிகள் திரும்ப அனுப்பிவிட வேண்டும், மதினாவிலிருந்து மக்காவிற்கு சென்றவர்களை மக்காவாசிகள் திரும்ப அனுப்ப வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று ஒரு சார்பு நிலையோடு ஒரு நிபந்தனை வருகிறது. இந்த நேரத்தில் அபுல் ஜந்தர் என்று மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்த ஒருவர் விலங்கிடப்பட்ட நிலையில், யா ரசூலல்லாஹ், என்னை மீண்டும் மக்காவிற்கு அனுப்பி விடாதீர்கள், மதினாவிற்குள் அழைத்து சென்று விடுங்கள் என்று அவர் ஏங்கி நிற்கிறார், கெஞ்சி கதறுகிறார். எனவே இந்த ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடவில்லை தானே. எனவே மக்காவில் இருந்து இதற்கு முன்பே வந்துவிட்ட அபுல் ஜந்தரை நாங்கள் மதினாவிற்கு அழைத்து சென்று விடுகிறோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஒரே ஒரு கோரிக்கையை தன் புறத்திலிருந்து அந்த அபுல் ஜந்தரினுடைய கதறலுக்காக வேண்டி நபி அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அந்த சுஹைல் இப்னு அம்ர் முடியாது என்று கடுமையாக மறுத்தார். மக்காவில் இருந்து வந்துவிட்ட இந்த அபுல் ஜந்தரை நீங்கள் மதினாவிற்கு அழைத்து சென்றால் இந்த முழு ஒப்பந்தத்தையும் நான் முறித்து விடுவேன் என்பதாக சொல்லுகிறார். அவ்வளவு கடுமை காட்டிய சுஹைல் இப்னு அம்ர் ஹிஜ்ரி 10 இஸ்லாத்திற்குள் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள். 63 ஒட்டகையை தன்னுடைய கரத்தால் அறுத்தார்கள். அந்த 63 ஒட்டகத்தையும் அங்கிருந்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் நிறுத்தியவர் யார் தெரியுமா? இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்கிற போது அவர்கள் மொட்டை அடிக்கிறார்கள். நபி அவர்களினுடைய மேனியில் இருந்து உதிரக்கூடிய அந்த முடிகளை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுக்கிறார். எடுத்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய கண்களிலே வைத்து முத்தமிடுகிறார். இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபுல் ஜந்தருக்காக வேண்டி கெஞ்சி கேட்ட கோரிக்கையை கூட ஏற்கும் விஷயத்திலே கடுமை காட்டியவர். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத சொன்ன போது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத முடியாது, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று தான் எழுதுவேன் என்று பிடிவாதம் பிடித்தவர். எல்லா விஷயங்களிலும் கடுமை காட்டிய சுஹைல் இப்னு அம்ரா இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை தன்னுடைய முகத்தில் ஒத்திக் கொள்வது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே 63 ஒட்டகத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகிற காட்சியையும் பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிகளை பொறுக்கி முத்தமிடும் காட்சிகளையும் பார்க்கிறேன். என்னுடைய மனதில் அந்த காட்சிகளும் ஓடுகிறது. எந்த காட்சி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுத சொன்ன போது ரசூலுல்லாஹ்வை எழுத மாட்டேன், இப்னு அப்துல்லா என்று சேர்ப்பேன் என்று சொன்ன அந்த காட்சி ஓடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சி கேட்ட கோரிக்கையை நிராகரித்தாரே, அந்த காட்சி எனக்கு ஓடுகிறது என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி இருந்தவர் எப்படி மாறிவிட்டார் பாருங்கள், உள்ளத்தை திருப்பக்கூடியவன் அல்லாஹ் என்பதாக சொன்னார். இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்து ஒருவர் மதிப்பிடப்பட மாட்டார், எப்படி வாழ்வை நிறைவு செய்கிறார், அந்த கடைசி தருணம் எப்படி அமைகிறது என்பதை வைத்துத்தான் ஒருவரின் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. அதே போன்று ஒரு விஷயத்தில் கவனம் வேண்டும். சிறந்த மனிதனாக வாழ்ந்த ஒருவன் கூட
தீய காரியங்களை செய்கிற நிலையில் அவன் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்யலாம். துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு இப்படி நமக்கு சொல்லி தந்தார்கள். சுவர்க்கத்தின் காரியங்களை செய்து கொண்டே வந்தான். சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்கு ஒரு ஜான் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் நரகத்தின் காரியத்தை செய்து சுவர்க்கத்திற்குள் நுழையாமல் நரகத்திற்குள் சென்று விட்டான். இன்னொருவன் நரகத்தின் காரியங்களை செய்தான். நரகத்திற்குள் நுழைவதற்கு ஒரு ஜான் தான் இருக்கிறது. சுவர்க்கத்தின் காரியத்தை செய்து அவன் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இந்த வார்த்தைக்கு பின்னால் என்ன இருக்கிறது தெரியுமா? முடிவுதான் முக்கியம் என்கின்ற புரிதல் இருக்கிறது. அதனால தான் நம்முடைய பெரியோர்கள் வாழுகிற போது நமக்கு தேவையானவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டதை விட இறுதி தருணத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். யா அல்லாஹ், குர்ஆனை ஓதுகிற நிலையில் எனக்கு மரணத்தை கொடு. யா அல்லாஹ், சஜிதாவில் இருக்கும் நிலையில் எனக்கு மரணத்தை கொடு. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் உன்னை சந்திக்கிற அந்த நாளை எல்லா நாட்களை விட சிறந்த நாளாக ஆக்கு என்று சொல்லி அந்த இறுதி தருணம் எப்படி அமைய வேண்டும் என்பதிலே தான் கூடுதல் கவனம் செலுத்தி அதைத்தான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி கேட்டால் அல்லாஹ் அதை அப்படியே கபூல் செய்தான். ஆயிரம் வரலாற்று நிகழ்வுகளை நம்மால் சொல்ல முடியும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தான். மிக உச்சத்தில் அரசியல் குழப்பம் இருந்த நேரம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற போது அவர்கள் குத்தி கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் கபூல் செய்தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நான் மதீனாவில் ஷஹாதத்தை அடைய வேண்டும் என்பதாக துஆ செய்தார்கள். அது எப்படி சாத்தியம்? மக்காவிலும் மதீனாவிலும் போர் மூலவே முடியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துஆவை கபூல் செய்த காரணத்தினால் முஸல்லாவில் நின்று தொழ வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில், அதுவும் மஸ்ஜிதுன் நபவியில் ஒருவனால் குத்தி கொல்லப்பட்டு ஷஹாதத்தை அடைந்தார்கள். அவர்களினுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒன்றை கூட அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் அதை கபூலாக்கி தருகிறான் என்பதற்கு எத்தனை நிகழ்வுகளை நாம் சொல்லலாம். ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்றேன். ஹஜ்ரத் அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவங்க அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், நான் தஹஜ்ஜத் தொழும்போது சஜிதாவில் இருக்கும் நிலையில் மரணமாக வேண்டும் என்பதாக துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். அபூ ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சஜிதால இருக்கும்போது அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றிட்டான். அவங்களுடைய குடும்பத்தார்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சஜிதால இருக்கும்போது அவர் மௌத்தா போனதுனால அவருடைய உடலை திரும்ப அதை சரி பண்றதுன்றது கஷ்டம் இல்லையா? அப்படியே சஜிதால இருக்கக்கூடிய பொசிஷன்லயே அவருடைய உடல் அப்படியே இறுகி போயிரும் இல்லையா? அந்த சாதாரண நிலைக்கு மாற்றுவது என்பது சிரமமான ஒரு காரியம். அல்லாஹ் என்ன செய்தான்? அவருடைய மனைவி மகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். மகளினுடைய கனவிலே அவர் மரணமான செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறார். டக்குன்னு முழிச்சிட்டாங்க. பக்கத்துல பாக்குறாங்க, தாய் படுத்திருக்கிறாங்க. தகப்பனார் எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க, ஆளை காணோம். தாயை எழுப்புறாங்க. வாப்பா மௌத்தா போற மாதிரி நான் கனவு கண்டேன். இவங்களை எந்திரிச்சாங்க. என்னம்மா கனவு தானே, ஏன் பயப்படுற? தொழுதுகிட்டு இருந்தார். என்ன சொன்னாங்க? மௌத்தாலாம் போலமா தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப 2 பேரும் படுத்தாச்சு. திரும்ப 2வது முறை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மகளின் கனவிலே தந்தையின் மரணத்தை அல்லாஹ் காட்சிப்படுத்துகிறார். திரும்ப எந்திரிச்சாங்க. திரும்ப தாயை எழுப்புனாங்க. திரும்பவும் அதே மாதிரி கனவு கண்டேன், போய் பார்க்கலாம். திரும்ப அறையை திறந்து பாக்குறாங்க, ஒரு சஜிதால இருக்கார். பாருமா, தொழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க, ஏன் பயப்படுற? 2வது தடவை படுத்தாச்சு. மீண்டும் அந்த மகளினுடைய கனவிலே அதே காட்சி வருகிறது, தந்தை மரணமாகிவிட்ட செய்தி. மீண்டும் எழுப்புகிறார். தாய் என்ன பண்றாங்க? அழைச்சிக்கிட்டு திரும்ப ரூம் கதவை திறக்கிறாங்க. திரும்ப தொழுதுகிட்டு சஜிதால தான் இருக்கிறார். இந்த 3வது தடவை தான் இவங்களுக்கு டவுட் வருது. என்ன சொன்னா, அப்பையிலிருந்து சஜிதாலேயே இருக்கிறாரு. போய் கை வச்சாங்க, அப்படியே சரிஞ்சிட்டார். தொட்டு பார்த்தாங்க, மூத்தா போயிட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தஹஜ்ஜத்தில் மரணத்தை தந்தான், சஜிதாவில் மரணத்தை தந்தான். இந்த மரணத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை நீக்குவதற்காக வேண்டிய அந்த வதனத்தினுடைய சிரமங்களை குறைப்பதற்கு மகளின் கனவு வழியாக அந்த மையத்தை சீர் செய்யவும் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல நாம எப்படிலாம் துஆ செய்யணும். சமீபத்தில் நடந்த ஒரு செய்திங்கிறதுனால சொல்றேன்.
2 கண்ணும் தெரியாத மிகச்சிறந்த மிஸ்ரினுடைய இமாமாக பணியாற்றியவர்கள். அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துவா என்ன அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், நான் இமாமாக இருக்கும் நிலையிலேயே என்னுடைய ரூஹை நீ கைப்பற்ற வேண்டும். முதல் செய்தி. 2வது, யா அல்லாஹ், நான் வெள்ளிக்கிழமை என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். 2வது செய்தி. 3வது, நான் சஜிதாவில் இருக்கும் நிலையில் என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். 3வது செய்தி. 3 துவா. முதலாவது, யா அல்லாஹ், நான் இமாமாக இருக்கும் நிலையில் என்னுடைய ரூஹை நீ கைப்பற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். சஜ்தாவில் இருக்கிற போது என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். துவா செய்தார்கள். 2 கண்ணும் தெரியாத இமாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துவாவை கபூல் செய்தான். ஜும்மாவுடைய தினம் அவர்கள் பேசிவிட்டு சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிற போது 2வது ரக்காத்தில் 2வது சஜிதாவில் வைத்து அவர்களுடைய ரூஹையை அல்லாஹ் கைப்பற்றினார். ஏன் இந்த விஷயம் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், மௌத்தா போனவங்களுடைய கபரை பிரகாசப்படுத்துறதுக்கு நிறைய நம்ம துவா செய்வோம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம வசதியை மறந்துடுவோம். என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், என்னுடைய கபரனை பிரகாசமாக்கு. தன்னுடைய அந்த இறுதி தருணங்கள் குறித்த கவனமும் அது குறித்த கோரிக்கையும் குறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதனுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ஹஜ் குறித்த செய்திகளில் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன என்று சொன்னால், நான் ஹஜ் செய்கிற போது என் அருகே நின்ற ஒரு சாதாரண வாலிபன் கேட்ட துஆ மிகவும் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவன் ஒரு துஆவை கேட்டான். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலக மக்கள் எல்லாம் கைவிட்டு என்னை மறக்கக்கூடிய அந்த நொடி உன்னுடைய அரவணைப்பை நான் கேட்கிறேன். இந்த உலக மக்கள் எல்லாம், என்னை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம், என்னுடைய உறவுகள் எல்லாம், என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் என்னை மறந்து விடுகிற, என்னை கைவிடுகிற அந்த நிலையில் உன்னுடைய ஆதரவை, உன்னுடைய அரவணைப்பை நான் கேட்கிறேன் என்பதாக அந்த வாலிபர் செய்த துஆ என்னை ஆச்சரியப்படுத்தியது என்பதாக இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். இப்படி எத்தனையோ செய்திகளை நாம சொல்லலாம். அந்த இறுதி தருணத்தை அழகுபடுத்துவதில் அவர்கள் காட்டிய ஆர்வம். கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்தவங்க ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி காது கொடுத்து கேட்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை, மர்ஹபம் பிஹாதிஹில் உஜூஹ், இந்த முகங்களை நான் வரவேற்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு தில்க தாருல் ஆகிரத் நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன் என்கிற ஆயத்தை சப்தமாக ஓதினார்கள். அதற்கு பிறகு அமைதியாகி விட்டார்கள். வெளியே நின்றவர்கள் உள்ளே சென்று பார்க்கிற போது அவர்களுடைய ரூஹு பிரிந்து விட்டது. கடைசி வார்த்தை இந்த திருக்குர்ஆனுடைய வசனம். இந்த குறிப்பை எழுதிவிட்டு கீழே சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தில் இதைத்தான் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையில் பெருமையை யார் ஆசிக்கவில்லையோ, அந்தஸ்தை யார் ஆசிக்கவில்லையோ, யார் குழப்பத்தை நாடவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மறுமை வீட்டை சித்தப்படுத்தி வைத்ததாக சொல்லுகிறானே, இந்த வசனத்தை தான் அவர்கள் ஓதினார்கள். அவர்களுடைய வாழ்வே அதை நோக்கித்தான் நகர்ந்தது என்பதாக சொல்வார். அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட இந்த உலகத்தில் அவர்கள் பெருமையை நாடவில்லை, அந்தஸ்தை ஆசிக்கவில்லை. எனவே இந்த வசனத்தை அவர்கள் ஓதி வர்ணித்தார்களே, அது மிகவும் பொருத்தமானது என்பதாக சொல்வார்கள். ஆக நம்முடைய சிந்தனையில் ஒரு விஷயத்தை சதாவும் வைத்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் எப்படியோ வாழுகிறேன், ஆனால் என்னுடைய கடைசி நேரம், என்னுடைய கடைசி நிமிடம், என்னுடைய கடைசி மூச்சு, என்னுடைய கடைசி பேச்சு, என்னுடைய கடைசி இடம், இதுவெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? பள்ளி வாசலில், சஜிதாவில், குர்ஆன் ஓதுகிற நிலையில், நோன்பு வைத்திருக்கிற நிலையில், தவாஃப் செய்கிற போது, தான தர்மங்கள் செய்கிற போது, நல்லறங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது என்னுடைய ரூஹை நீ கைப்பற்று. என்னுடைய மௌத்தை பார்க்கக்கூடிய, கேள்விப்படக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு மௌத்து எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிற வகையில் என்னுடைய கடைசி தருணம் சிறப்படைய செய் என்று நாம் துவா செய்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய மௌத்தை பார்த்து இப்படி ஒரு மௌத்து எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய, பரிதாபப்படுகின்ற பல்வேறு மரணங்களை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவதோடு சிறந்த மரணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழுகிற போதும் சிறப்பாக வாழச் செய்து, மரணிக்கிற போதும் அல்லாஹ் சிறப்பாக நம்முடைய ரூஹை கைப்பற்றுவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.